கின்ஸ் அகாடமி அனைவருக்கும் இலவச அகாடமி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல நம்ம இன்னைக்கு அட்ஜெக்டிவ்ஸ் எரர் பார்க்க போறோங்க. ஆர்டிகல்ஸ் எரர் நேத்தோட முடிஞ்சிருச்சு. சரிங்களா, இன்னைக்கு ஈச் டே ஈச் எரர் பகுதியோட டே 84 வாங்க வீடியோக்குள்ள போலாம். பாருங்க மக்களே, she is a beautiful girl கரெக்டா இல்ல she is beautiful கரெக்டா மக்களே? ரெண்டுமே கரெக்ட் தான் மக்களே, ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். she is a beautiful girlங்கிறது கரெக்ட். ஏன் அப்படின்னா பியூட்டிஃபுல் பக்கத்துல என்ன வந்திருக்கு, நவுன் வந்திருக்கு. பியூட்டிஃபுல் கேர்ள் இதுக்கு முன்னாடி ஆர்டிகல் போட்டு எழுதுனா கரெக்ட். அதே மாதிரி she is beautiful, பியூட்டிஃபுல்ங்கிறது நவுன் இல்லாம வந்திருக்கு. இந்த இடத்துல ஆர்டிகல் போடாம தான் எழுதணும். அதே மாதிரி இங்க பாருங்க, he is a clever boy, அப்ப என்ன வரும், கிளவர்ங்கிறது அட்ஜெக்டிவ் கூட நவுன் வந்திருக்கு, முன்னாடி ஆர்டிகல் கரெக்ட். அதே மாதிரி he is clever, இந்த இடத்துல he is a clever போட்டா தப்பு. சரி ஓகே, இந்த முன்னாடி பார்த்தோம்ல மக்களே 1 3 அது வந்து அட்ரிபியூட்டிவ் பொசிஷன்ல இருக்கு மக்களே. அதாவது அட்ஜெக்டிவ் கூட நவுன் வந்தா, அட்ஜெக்டிவ் கூட நவுன் வந்தா அதுக்கு பேர் வந்து அட்ரிபியூட்டிவ் பொசிஷன். வெறுமனே அட்ஜெக்டிவ் வந்தா அதுக்கு பேரு பிரெடிகேட்டிவ் பொசிஷன். பிரெடிகேட்டிவ் பொசிஷன்ல இருக்கும்போது நம்ம முன்னாடி ஆர்டிகல் போட்டு எழுதக்கூடாது. சரிங்களா, சரி ஓகே. எல்லாத்தையும் இதே மாதிரி எழுதிடலாமான்னா எல்லாத்தையும் இதே மாதிரி எழுதக்கூடாது. ஒரு சில இடத்துல எழுத முடியாது. அதை பத்தி தான் இந்த இடத்துல பார்க்க போறோம் மக்களே. இங்க பாருங்க, திஸ் இஸ் a நியூ ட்ரெஸ் அப்படிங்கறத this dress is new எழுதலாமான்னா எழுதிக்கலாம். ஆனா it is a live telecastங்கிறத the telecast is live எழுதலாமான்னா எழுதவே கூடாது மக்களே. அதே மாதிரி the man is afraid அப்படிங்கறத he is an afraid man எழுதலாமான்னா அதுவும் எழுதக்கூடாது. சரி, எப்படி எழுதணும், the telecast is alive எழுதலாம், she is a sorrowful girl எழுதலாம், he is a frightened man அப்படின்னு தான் எழுதணும். அவன் பயந்த சுபாவம் கொண்ட மனிதன், அவன் ஒரு பயந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எழுதலாம். ஏன் அப்படின்னா இங்க பாருங்க, இந்த வார்த்தைகள் தான் ablaze, afloat, afraid, alight, alike, alive, alone, asleep, awoke இதெல்லாம் பிரிடிகேட்டிவ் பொசிஷன்ல தான் மக்களை எழுதணும். மத்தபடி ஆட்ரிபியூட்டிவ் பொசிஷன்ல எழுதக்கூடாது. எழுதுனா சம்பவம் ஆயிரும், ஜோலி முடிஞ்சிரும். சரி ஓகே மக்களே, நாளைக்கு நம்ம I saw a white beautiful horse இந்த சென்டென்ஸ் கரெக்டா தப்பான்னு பார்க்க போறோம். கொஞ்சம் பேர் சொல்றீங்க 2 அட்ஜெக்டிவ் வந்திருக்கே அதனாலதான் தப்புன்னு. அப்படியெல்லாம் இல்ல, எத்தனை அட்ஜெக்டிவ் வேணா போட்டு எழுதலாம். I saw a beautiful white horse தான் வரும். I saw a white beautiful horse சொன்னா தப்பு. ஏன் என்ன அப்படின்றத பத்தி நாளைக்கு பார்ப்போம். சரிங்களா, தேங்க்யூ.